Hello friends, welcome back to One Cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Cooku with Comali ஷோல பவித்ரா செஞ்ச broccoli cheese fritters தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா செஞ்சிரலாம். அதை எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். இந்த சைஸ்ல broccoliயை கட் பண்ணி அந்த ஹாட் வாட்டர்ல ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதை சோக் பண்ண வச்சுக்கலாம். ஏன்னா அதுல பூச்சி ஏதாவது இருந்துச்சுனா அது செத்துரும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்கோலியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக ஒரிகனோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உருண்டை பிடிக்க வரணும். அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக உருண்டை பிடிக்க வருது. இப்போ நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுக்கலாம். இதை மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி வச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம உருட்டி வச்ச பாலை இந்த கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஆயிலை ஹீட் பண்ணியாச்சு. இதில் ஒன்றா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.